திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவு மறினவாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் மூன்றர ஊன்றிய நந்தி உயர் மோனத்தானே. திருச்சிற்றம்பலம். தோன்ற அறிதலும் என்று தொடங்கும் பாடலின் கருத்தை இப்பொழுது காணலாம். முகத்தின் முன் தோன்றிய ஒளியை அறிவதும் அறியாமல் இருப்பது, அறிந்தும் அறியாமல் இருப்பதும் மயக்க அறிவு ஆகும். இது ஜீவனிடம் நனவு, கனவு, சுழுத்தி என்ற மூன்று நிலைகள் மாறி மாறி வருவதால் உண்டாகும் நிலைமையாகும். ஜீவன் ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம் என்ற மூன்று துரியங்களையும் கடந்து செல்லும் பொழுது நனவு, கனவு, சுழுத்தி என்ற மூன்று நிலைகளும் நீங்கி செல்லும். அப்போது சிவகுருநாதன் அந்த சாதகனே பிரணவ உடலில் விளங்கச் செய்வான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது. இந்த பாடலில் திருமூலர் மனிதனின் உணர்வு நிலைகளையும் அவற்றை கடந்து செல்லும் நிலையான மோனத்தையும் விளக்குகிறார். தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவு மறியினான நனவாதிகள் என்று கூறுகிறார். நனவு என்றால் இது நாம் விழித்திருக்கும் நிலை. இந்த நிலையில் புற உலக பொருட்கள் நம் புலன்களுக்கு தோன்றி நாம் அறிகிறோம். இதுவே விழிப்பு நிலை. கனவு என்பது என்ன? இது கனவு காணும் நிலை. இந்த நிலையில் புறப்பொருள்கள் இல்லாமலேயே காட்சிகள் தோன்றுகின்றன. சுழுத்தி என்பது இது ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த நிலையில் புறப்பொருள்களும் தெரிவதில்லை, அகக்காட்சிகளும் தோன்றுவதில்லை. இந்த மூன்று நிலைகளிலும் உள்ள அறிவு மான்ற அறிவு என்கிறார் திருமூலர். அதாவது இது முழுமையான அறிவு அல்ல, இது முழுமையற்ற அறிவாகும். ஏனெனில் இந்த மூன்று நிலைகளிலுமே நமது உண்மையான சாராம்சம் நமக்கு முழுமையாக தெரிவதில்லை. மூன்றவை நீங்கும் துரியங்கள் மூன்றர ஊன்றிய நந்தி உயர்மோனத்தானே. மூன்றவை நீங்கும். ஆன்மீக பாதையில் முன்னேறும் போது சாதகன் இந்த மூன்று நிலைகளையும் கடந்து செல்ல வேண்டும். இந்த மூன்று நிலைகளின் பாதிப்புகளிலிருந்து அவன் விடுபடுவான். துரியங்கள் மூன்றர, துரியம் என்றால் நான்காவது. இது மேற்கூறிய மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டது, அவற்றிற்கும் அப்பாற்பட்டு இருக்கும் நிலையாகும். சைவ சித்தாந்தத்தில் இந்த துரிய நிலையிலும் சில உட்பிரிவுகள் கூறப்படுகின்றன. சாதகன் விழிப்பு நிலையில் துரியத்தை உணர்தல், கனவு நிலையில் துரியத்தை உணர்தல், ஆழ்வுறக்கத்தில் துரியத்தை உணர்தல் என நுட்பமான பிரிவுகள் உண்டு. திருமூலர் இங்கு துரியங்கள் மூன்று அற என்று குறிப்பிடுவது அந்த துரிய நிலையை கூட முழுமையாக கலந்து சாட்சி அற்றுப்போகும் நிலையை குறிக்கிறதே என்று கூறுகிறார். ஊன்றிய நந்தி உயர் மோனத்தானே. இந்த எல்லா நிலைகளையும் முழுமையாக கடந்து நிலை பெற்ற நிலை எது? அதுவே உயர் மோனம். மோனம் என்றால் முழுமையான அமைதி. இது வெறும் அமைதி அல்ல, மனதின் எண்ண ஓட்டங்கள் முழுமையாக ஓய்ந்து ஆன்மா தன்னுடனேயே நிலை பெறும் உன்னதமான நிலையாகும். பாடலின் திரண்ட கருத்து விழிப்பு, கனவு, ஆழ் உறக்கம் ஆகிய மூன்று குழப்பமான அறிவு நிலைகளையும் அவற்றை கடந்து வரும் நான்காவது நிலையான துரியத்தின் உட்பிரிவுகளையும் கடந்து செல்லும் போது பரம்பொருளான, அதாவது ஒரு சாதகன் பரம்பொருளான சிவனுடன் ஒன்றி எல்லையற்ற உயர்வான மோன நிலையில் நிலை பெறுகிறான். உட்பொருளை விளக்கும் ஒரு கதை. ஓம்காரத்தின் நாதம். மாண்டூக்கிய உபநிடதம் மனிதனின் உணர்வு நிலைகளை ஓம், அதாவது பிரணவ மந்திரம் மூலம் விளக்குகிறது. ஓம் என்னும் மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது அதில் மூன்று ஒலிகளும் அதைத் தொடர்ந்து ஒரு மௌனமும் இருப்பதை உணரலாம். ஓம் என்று சொல்ல தொடங்கும் போது எழும் முதல் ஒலி என்ன? இது விழிப்பு நிலையை, அதாவது நனவு நிலையை குறிக்கிறது. இந்த நிலையில் நமது உணர்வு வெளிமுகமாக பயணித்து அது இறைவனை அறிகிறது. இதுவே தோன்ற அறிதலும். ஊ என்பது என்ன? ஆவை தொடர்ந்து எழும் ஊ என்ற ஒலி கனவு நிலையை குறிக்கிறது. இந்த நிலையில் நமது உணர்வு உன்முகமாக பயணித்து மனதிற்குள் காட்சிகளை காண்கிறது. இதுவே தோன்றல். இம் என்பது ஓம் என்று சொல்லி முடிக்கும் போது உதடுகள் இணைந்து எழும் ஒரு ஒலி இருக்கிறதே, அது இம். இது ஆழ்ந்த உறக்க நிலையை சூழ்த்தி குறிக்கிறது. இந்த நிலையில் வெளி உலகமும் இல்லை, உள் உலகமும் இல்லை. உணர்வுகள் அனைத்தும் ஒன்றுபட்டு பேதங்கள் அற்ற நிலையில் திகழ்கிறது. இதுவே தோன்றாமை. இந்த மூன்று நிலைகளும் திருமூலர் குறிப்பிடும் நனவு, கனவு, சுழுத்தி ஆகிய மூன்று நிலைகளை குறிக்கின்றன. இந்த மூன்றுமே வரையறைக்குட்பட்ட மாற்ற அறிவு கொண்ட நிலைகள் தான். ஓம் என்று உச்சரித்த பிறகு அந்த ஓசை அடங்கியவுடன் ஒரு ஆழ்ந்த அமைதி, ஒரு மௌனம் நிலவுகிறது அல்லவா? அந்த மௌனம் தான் நான்காவது நிலையான துரியம் மற்றும் அதற்கும் அப்பாற்பட்ட உயர் மௌனம்.
ஆ ஊ இம் ஆகிய 3 ஒலிகளும் அந்த மௌனத்தில் தான் தோன்றுகின்றன, அந்த மௌனத்தில் தான் நிலவுகின்றன, அந்த மௌனத்தில் தான் இருக்கப் போகின்றன. அந்த மௌனம் இந்த 3 ஒலிகளாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதுவே இந்த 3 நிலைகளுக்கும் ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறது. அந்த மௌனம்தான் ஒலிகளற்ற, எண்ணங்களற்ற நிலைகளை கடந்த முழுமையான பேரமைதி. அதுவே எல்லையற்ற பரம்பொருளின் நிலை. ஆவு மா ஒலிகள் விழிப்பு, கனவு, ஆழ் உறக்கம் ஆகிய 3 நிலைகளை குறிக்கும். மௌனம் என்பது 3 நிலைகளையும் கடந்த ஆதாரமாக இருக்கும் துரியம் மற்றும் உயர் மௌனம் என்னும் சிவநிலையை குறிக்கிறது. திருமூலர் கூறுவது போல நாம் இந்த 3 நிலைகளின் சத்தங்களிலும் குழப்பங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றிற்கு ஆதாரமாக அந்த உள் மௌனத்தில் நிலை பெற வேண்டும். அதாவது ஊன்றிய நந்தி, அதுவே அழிவற்ற பேரானந்தமான உயர் மௌன நிலை என்று குறிப்பிடுகிறார். தோன்ற அறிதலும் தோன்றல் தோன்றாமையும் மான்ற அறிவு மறி நன வாதிகள் மூன்றவை நீங்கும் துரியங்கள் மூன்றர ஊன்றிய நந்தி உயர் மௌனத்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.